வணக்கம் எல்லாத்துக்கும். ராதே கிருஷ்ணா. 2024 25னுடைய குரு பயிற்சி பலன் நிறைய பார்த்துருப்போம். குரு பலன் யார் யாருக்கு இருக்குது, திருமண காரியங்கள் யார் யாருக்கு கைகூடும், அண்ட் காதல் திருமணங்கள் யார் யாருக்கு கைகூடும், காதல் யாருக்கு கைகூடும், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு எப்பொழுதுமே அவர் உட்கார்ந்திருக்க ராசியிலிருந்து ஒரு ஸ்தரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயராசியை வலுப்படுத்தக்கூடிய தன்மையுடையவர். அவருக்கு 3 பார்வைகள் உண்டு, 5, 7, 9. அவர் அமர்ந்திருக்கிற வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு ப்ரெஷர் நிறைய கொடுப்பாரு. அதனால தான் ரிஷபம் இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்காங்க. பட் அது ஒரு பாசிட்டிவான ப்ரெஷர் தான், லாபகரமான ப்ரெஷர் தான். இதுலேருந்து பாக்கியம் அடையக்கூடிய ராசிகள் யார் யார், இதுலேருந்து பலன் நிறைய அடையக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தா கன்னி, விருச்சிகம் மற்றும் மகர ராசி. ஸோ அதனால தான் கன்னிக்கு லாஸ்ட்டு ராகுகேது பயிற்சியிலேருந்து ஒரு 6-8 மாதங்களாக இருந்த ரொம்ப ப்ரெஷர் மே மாதம் முடிஞ்சு ஜூன் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டுங்கிற பீரியட்லலாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகி கொஞ்சம் மைண்ட் வந்து பிளாக்லாம் கிளியர் ஆகி கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா கேது லக்னத்துலேயோ ராசிலேயோ இருக்கும்பொழுது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அது வந்து குறைந்திருக்கும். அதே போல் விருச்சிகமும் வந்து லாஸ்ட் வந்து அவங்க கொஞ்சம் வருஷமாகவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்திருந்தது, உடல்நல சிக்கல்கள் மற்றும் வேலை சார்ந்த பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரனால பிரச்சனைகள், இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நிறைய இருந்தது. ஸோ அதுவும் குருவினுடைய பார்வையால் குறைத்திருக்கப்படும். இது போக மகரம் 7.5 சனியே இன்னும் முடியாத நிலைமையில் அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு நல்ல காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த வருடம் மகர ராசி தான். ஏன்னா குருவினுடைய பாக்கிய பார்வையை பெறக்கூடிய நல்லதொரு அமைப்பு இந்த வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது. சரி, ஸோ இது வந்து எதனால் குரு பார்க்கும் பொழுது இந்த நன்மை நடக்குது அப்படின்னா, குரு தான் முழு சுபர். அதனால் அவர் பார்க்கும் இடங்களை கடாட்சித்து அவர்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பிறப்பது இப்படிங்கிற நல்ல அமைப்புகளை கொடுப்பது, இருக்கக்கூடிய டஃப் டைம்லேருந்து வெளியில் கொண்டு வருது, ஏற்கனவே நல்ல நிலைமையிலிருந்து இன்னொரு படி உயர்த்தி நிறுத்துவதுங்கிறது குருபலன் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் குரு பார்வை நிகழும் போது திருமணம் நடந்தது அப்படின்னா அது நல்லதொரு திருமணமாக, நல்லதொரு பொருத்தமாக, மனதுக்கு பிடித்த பெற்றோர் பெரியோர் சம்மதத்தோடு அந்த மாதிரியான ஒரு அமைப்போட காதல் திருமணங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதா இந்த 3 ராசிகள் கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம். இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் காதலில் சிக்கல் இருந்திருக்கும். அதுவும் கேது பயிற்சி ஆன பிறகு, ராகு கேது பயிற்சி வந்து கேதுவும் ராகும் நேர் 7ஆம் இடங்களில் அமரும் பொழுது மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. நிறைய கருத்து வேறுபாடு, காதலில் நிறைய சிக்கல்கள், புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு இவங்களோட பார்ட்னர் இவங்களை கைவிட்டுறக்கூடிய அமைப்பு. அதே போல் வந்து மற்றாருடைய தலையீடு அது வந்து ரொம்ப முக்கியமாக கண்ணியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். அது வந்து இந்த குரு பயிற்சியில் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் பேச்சப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, லவ் பிரேக்கப்பில் இருந்திருக்கு, அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து காதலிக்கும் தம்பதியருக்கு மட்டும் கிடையாது, காதலிக்கும் மக்களுக்கு மட்டும் கிடையாது, தம்பதியினர் நடுவுலையும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். இப்பயுமே கருத்து வேறுபாடு இருக்கும், பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பபிலிட்டியும் அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியும் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. விருச்சகத்திற்கு 7லேயே குரு அமர்ந்து தான் இங்கே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போது அதுக்கு உங்கள் பார்ட்னர் தான் காரணம். அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலாகி தான் முடியும், அல்லது நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெற்றவர்களை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் உங்களை பார்த்துக்கக்கூடிய வேலை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கக்கூடிய வேலை, நீங்கள் உங்கள் வேலையில் முன்னேறுவதற்காக உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் பார்ட்னர் எடுத்துக்கிறதுன்னு எல்லாமே விருச்சிகத்துக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் பார்ட்னர் ஓகே தானா, அவங்க கிளியராக தான் இருக்காங்களா, அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, தே ஆர் வெரி வெரி பேஷனட் பீப்புள். அவங்கள மாதிரி லவ் பண்ண யாராலையுமே முடியாது. காதல்னா அப்படி ஒரு நல்ல காதல், அழகானவர்கள் வந்து இவங்களை வந்து விரும்பவும் செய்வாங்க. இவர்களை விட அழகு அதிகமானவர்களே திருமணம் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு எப்பவுமே உண்டு. சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னு இவங்க பார்ட்னரை பார்த்து கண்டிப்பாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் தான். ஏன்னா 7க்குரியவர் சுக்கிரன் இல்லைங்களா, அதனால் ஒரு நல்லதொரு மன வாழ்க்கையை அமையக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் தே ஆர் வெரி வெரி பொசசிவ். பேஷனேட்டுன்னு சொல்லியிருந்தேன், அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் பொசசிவ். இவங்களுக்கு வந்து
ரொம்ப அதீதமாக கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். நீ எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில் நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாகட்டும், அதை வந்து வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் செயல்களாலையும் காமிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அரவணைப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு அரவணைப்பு, மென்டலியும் சரி, அவங்கள வந்து அரவணைச்சு தோள் மேலே கை போட்டு நடந்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்களுடைய பார்ட்னரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன விஷயத்தில் கூட இவங்க டிரெக்டாகவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக நான் இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இவங்க பார்ட்னர் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது காதலிக்கும் காலங்களையும் சரி, திருமணம்னு நிச்சயமாகி வரக்கூடிய காலங்களையும் சரி, இந்த ஒரு தன்மை வந்து விருச்சிகத்துக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க. அதை விட 200% லாயலாக பார்ட்னர் இருக்கணுங்கிறதும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும் இந்த வருடம். ஸோ 2025 ஜூன் ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் பேசாமல் இருந்தீங்கன்னா பேசுங்க. ஸோ இந்த டைமில் அது வந்து உங்களுக்கு கைகூடும். பர்டிகுலராக 25 மார்ச் டு ஆகஸ்டில் உங்களுடைய தாயார் திருமணத்தில் சிக்கல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சம்மதம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அந்த பீரியடில் நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே சம்மதம் வாங்கி திருமணம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும். ஸோ அது வந்து பாருங்கள். கடைசியாக இந்த குரு பலனில் அதிகமான இந்த குரு பயிற்சியில் அதிகமாக பலன் பெறக்கூடிய, குருவின் பாக்கிய பார்வை பெறக்கூடிய மகர ராசி நேயர்கள், இப்போ ஆல்ரெடி வந்து சனி தட்டி முட்டி உங்களை வந்து இதான் அப்படின்னு சொல்லி பழக்கி கொண்டு வந்துருப்பார் 5 வருஷம் முடியும் பொழுதே. ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயர் நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக நல்லா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை, பர்டிகுலராக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை, செல்வ செழிப்பான மன வாழ்க்கையை, மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பட் இங்கே ஒரு இக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் 2ல் இருக்க சனி வந்து நகரில். ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருந்தாலும் ஹைக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஹைக் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து சேர்ந்துருக்காது. அது சனி பயிற்சியோடு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரமோஷன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மார்ச் மாதம் மே மாதம் பீரியடில் வந்து உங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு வித் ஹைக் அண்ட் ப்ரமோஷன் சேர்ந்து கிடைக்கும். ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கொடுக்குறோன்னு வந்து எனக்கு வாக்கும் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இட் இஸ் நாட் டூ லாங். இன்னொரு 4 to 6 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஸோ ஒர்க் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. நல்ல நிலைமையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் ஹைக் எல்லாமே கிடைச்சிடும். அதே போல் திருமணம் ரொம்ப காலம் அமையாவது இருந்தவர்கள் கண்டிப்பாக அதையும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பலிதம் அப்படிங்கிறது இந்த பீரியடில் நிறைய இருக்கும். சனி பயிற்சிக்கு பிறகு இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வருடத்திற்கான குருபலனோட ஒரு ஷார்ட் அவுட்லுக் அப்படிங்கிறது இதுதான். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவர் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து இந்த 3 ராசிகளை பற்றி தான். அப்படின்னாலும் இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, மிதுனத்திற்கு வீடு மாற்றக்கூடிய, நல்ல நிலைமையில் வீடு அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்குது. நீங்கள் வந்து வீடு மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வீடு மாறி இருந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு அனுகூலமானதாக இருந்திருக்கும். மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பீரியடில் கட்டாயமாக ஒரு வீடு மாற்றம் அமைய போகுது. அது நல்ல நிலைமையிலையும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது போக தனுசு ராசி ஆட்களுக்கு வேலை நிரந்தரமற்ற தன்மை இருந்தது அப்படின்னா இப்போ அந்த வேலை நிரந்தரமாகி கொடுக்கும். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு நிரந்தரம் ஆகிடும். ஸோ நிரந்தரம் அல்லாத வேலைகள், நீங்கள் வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கீங்க, அல்லது வந்து உங்களுடைய வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் டக் ஆஃபில் நிற்கிது அப்படின்னா அது வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதுக்கான வேலைகளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். செய்யுங்க. அதுக்குண்டான பலனும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் பேசலாம். உங்களுக்கு என்ன queries இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். we are ready to answer all your questions. feel free to give your questions in the comment section. also வந்து உங்களுக்கு தெரிந்த விருச்சிகம், கன்னி ராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மேலும் பேசலாம். ராதே கிருஷ்ணா.